10th தமிழ் இயல் 1ல் ஃபஸ்ட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய அன்னை மொழி, அப்புறம் உரைநடை முடித்தோம். இன்று கவிதை பேழை ரெட்டர மொழிதல் என்ற லெசனை பார்ப்போம். சந்தக கவிமணி தமிழழகனார் ரெட்டர மொழிதலை எழுதியிருக்காரு. அதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் என்னென்னா தனிப்பாடல் திரட்டுங்க ஒரு பாடல். நெக்ஸ்ட்டு அந்த பாடலை ரீட் பண்ணிட்டு சொல்லும் பொருளும் துய்ப்பது கற்பது தருதல் மேவலால் பொருந்தான சொல்லும் பொருளும் கண்டிப்பாக படிக்கணும். துய்ப்பது கற்பது தருதல் மேவலால் பொருந்துதலால் பெறுதலால். இந்த பாடலின் பொருளை ரீட் பண்ணுவோம். தமிழ் இயல் இசை நாடகம் என்ன முத்தமிழாய் வளர்ந்தது. முதல் இடைக்கடை ஆகிய முற்றங்களால் வளர்க்கப்பட்டது. ஐம்பெருங்காப்பியங்களே அணிகலன்களாக பெற்றது. சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்கப்புலவர்களால் காக்கப்பட்டது. பாடலின் பொருள் 2 கம்பேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு தமிழ்லையும் கடல். இப்போ கடலை ரீட் பண்ணுவோம். கடல் முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது. வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இதுதான் அந்த பாடலின் பொருள். அந்த பாக்ஸில் இது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸு. அந்த பாக்ஸில் போட்டிருப்பாங்க. முத்தமிழ்னா என்னென்னா அந்த தமிழுக்கும் கடலுக்கும். முத்தமிழ் தமிழுக்கு இயல் இசை நாடகம், கடலுக்கு முத்தை அமிழ்த்து எடுத்தல் முத்தமிழ். நெக்ஸ்ட்டு முச்சங்கம்ங்கிறது முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்கம். அங்கே 3 வகையான சங்குகள் பேர் கேட்டால் என்ன சொல்லணும்னா வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சன்யம் இந்த 3 சங்குகளை தருது. மெத்த வணிகலன் ஐம்பெருங்காப்பியங்கள். அந்த மெத்த வணிகலனை மெத்த ப்ளஸ் அணிகலன்னு பிரிக்கலாம். மிகுதியான வணிக கப்பல்கள். சங்கத்தவர் காக்க சங்கப்பலகையிலிருந்து சங்கப்புலவர்களை பாதுகாத்தமே நீரலையை தடுத்து நிறுத்து சங்கினை காத்தல். இந்த பாக்ஸில் உள்ளதை நல்லா 2 times 3 times ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் 1 வேர்டை ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் தெரிந்து கொள்ளணும் ஒரு பாக்ஸ். ரெட்டர மொழிதல்னால் என்ன? ஒரு சொல்லோ சொற்றொடரோ சொல்லு அல்லனா சொற்றொடர் இரு பொருள்பட வருவதான் ரெட்டர மொழிதல். அந்த ரெட்டர மொழிதலுக்கு இன்னொரு பெயர் ஸ்லேடை அணின்னு சொல்லுவாங்க. செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் எப்படி 1 வேர்ட்ஸ் எடுக்கலான்னு கேட்டாங்கன்னா, செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் எந்த அணி அதிகம் பயன்படுத்தப்படுகின்றனன்னு கேட்பாங்க. ஸ்லேடை அணின்னு சொல்லலாம். இதோட நூலை பாருங்கள். புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்புகளை தனிப்பாடல் திரட்டு. புலவர் பல பாடல்கள் தொகுப்பாங்க. அதிலிருந்து தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்தாற்பட்டுள்ளது. இப்பாடலை படைத்தவர் யாருன்னு கேட்டால் தமிழழகனார். சந்தக கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனார் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவர் எப்படி குறிப்பிடப்படாதான் சந்தக கவிமணி என தமிழழகனார் எப்படி குறிப்பிடப்படுவார்? கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் சந்தக கவிமணி தான் ஆன்சர். அவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். அவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவர் இலக்கண புலமை, இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றார். 12 வயதில் சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இத்தனை வயசில் சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்னா 12 வயசில் சிற்றிலக்கிய நூல்களை. இவரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். ஏற்கனவே பாவலரேறு பெருஞ்சித்திரன் இயற்பெயர் துரைமாணிக்கன் படிச்சிருக்கோமா? அதே மாதிரி தான் இவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். அதுக்கப்புறம் கற்பதை கற்றப்பின் பாக்ஸில் ரீட் பண்ணி பார்த்தா அதில் ஏதாவது சில 1 வேர்ட்ஸு இருக்கலாம். ஆனால் இதில் காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் இறங்கினார் தமிழறிஞர் ஜகத்நாதன். அவரை மாலையிட்டு வரவேற்றனர். அப்போது அடே காலையிலே மாலையும் வந்துவிட்டது என்று எல்லாரும் அந்த சொல்லின் ஸ்லேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர். இதை விமரிசகர் சுப்புவின் விமர்சனங்களில் நயமான ஸ்லேடைகள் காணப்படும். ஒருமுறை பெரிய வித்துவான் என்பது அவர் குறிப்பிட்டது. கச்சேரியில் அவருடைய காதில் கம்மல் குரலும் கம்மல். தமிழறிஞர் கி.ஆ.பி. விஸ்வநாதன் பல்மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்த போது இவர் பல்துறை வித்தகர் என்று குறிப்பிட்டார். தமிழறிஞர் கி.ஆ.பி. விஸ்வநாதன் பல்மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்தபோது பல்துறை வித்தகர் என்று குறிப்பிட்டார்.
இது போன்ற மேடை பேச்சுகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். கற்பவை கற்றபின் இதுக்கப்புறம் அதை ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விரிவானம். ஒரு உரைநடையின் அணிநலன்கள். இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டால் எழில் முதல்வன். பாடலை எழுதியவர் யார்? எழில் முதல்வன். உரைநடையின் அணிநலன்கள் பாடலை எழுதியவர் எழில் முதல்வன். இது சங்க இலக்கியம், நம் பாட்டனார் தோப்பு, இடைக்கால இலக்கியம். இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் எழுத்துக்கும் தமிழும் அண்டு தமிழ் புலவர்களுக்கு அந்த இதுவும் நம்ம இணைய தமிழன். இப்போது இதில் ஃபுல்லாக ரீட் பண்ணால் நமக்கு டைம் இயல் 1 இயல் 2 முடிக்க டைம் ஆயிரும். இப்போ நம்ம இதில் என்ன ரீட் பண்ணுறோன்னா, முக்கியமான ஒன் வேர்ட்ஸு அதை மட்டும் எப்படி நம்ம இதுலேருந்து எப்படி கேட்பாங்க அந்த லெசனை மட்டும் பார்ப்போம். சரியா? உரைநடையின் அணிநலன்களை எழுதியவர் யார்? எழில் முதல்வன். இதில் கற்பனை உரையாடல் நடக்கிறது. இணையத்தமிழன் சங்கப்புலவருக்கும் இணையத்தமிழனுக்கும் சங்கப்புலவருக்கும் ஒரு கற்பனை உரையாடல் நடக்கிறது. அதை பார்ப்போம். இதில் என்னன்னா, இதில் ஒரு பாக்ஸில் இருக்கும் பாருங்கள். தெரியுமா? முதல் தமிழ் கணினி, தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. முதல்ல திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில், யார் பெயரில்னா திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி வருஷம் 1983 செப்டம்பரில் DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியில் விவரங்கள் உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது. இந்த கணினி தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி திருவள்ளுவரே. எங்கன்னா சென்னை தேனாம்பேட்டையில் புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலத்திற்கும் முதல் நேர்வழி கணினி திருவள்ளுவர். என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, முதல்ல தமிழ் கணினி எந்த வருஷம்? 1983 செப்டம்பரில் DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் தனியார் நிறுவனம் தான் இதை கொண்டு வந்தாங்க. எந்த பேரில்? திருவள்ளுவர் பேரில் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு இதில் அடுத்த ஒன்வேர்டு என்ன பார்க்கலான்னா, இணையத்தமிழன் சங்கப்புலவர். இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு ஒன்வேர்டு, இணையத்தமிழன். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சிமலர் என்னும் நூலில் நான் பார்த்த சாரதி ஒரு உவமையை பயன்படுத்தியுள்ளார். இதில் எப்படி கேட்கலான்னு கேட்டாங்கன்னா, என்ன நூல்? குறிஞ்சிமலர். யார் உவமை? எந்த உவமையை பயன்படுத்தி? நான் பார்த்த சாரதி. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று எந்த நூலின் கேட்டால் குறிஞ்சிமலர். யார் உவமையை பயன்படுத்தியுள்ளாரோ? நான் பார்த்த சாரதி உவமையை பயன்படுத்தியிருக்காரு. அப்புறம் இன்னும் உண்டை உங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த தண்டி. 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்தவர் தண்டி என்பவர் உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவிழுத்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்று எழுதியிருக்கிறார். உருவகத்தை பற்றியும் உவமை பொருள் வேற்றுமை ஒன்றி மாற்றின் அது உருவகமாகும் என்று சொன்னவர் யார்? தண்டி. எங்கள் இலக்கியங்களில் உவமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றன. இது செகண்ட் ஒன்வேர்டு. அப்புறம் ஒன்வேர்டு முக்கியமானது, களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது. உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று. இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களின் உரைநடை. இது எப்படி கேட்பாங்கன்னா, களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது. அந்த ஃபஸ்ட்டு லைனை மட்டும் கொடுத்துனாலும் இது யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. அல்ல, உன் புன்னகை தான் அதற்கு சான்று. உண்டு மகிழ்ந்தால் உன் புன்னகை தான் அதற்கு சான்று. இது யார் சொன்னாங்க கேட்டால் அறிஞர் அண்ணா. இது ஒரு ஒன்வேர்டு. இதுலேருந்து ஒரு ஒன்வேர்டு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு திருக்குறளை பாருங்கள். இந்த திருக்குறள் புறந்தூய்மை
நீரால் அமையும் அகந்தூய்மை வாமையால் காணப்படும். இந்த திருக்குறளில் ஓம உறுப்பு இல்லை. இதை உரைநடையில் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பும் சொல்கிறோம். என்னன்னா, எடுத்துக்காட்டு ஓமை அணியை இந்த எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்தினா அதற்கு பேர் என்னது? இணை ஒப்பு. எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையை பயன்படுத்தினால் அது இணை ஒப்பு. ஓம உறுப்பு மறைஞ்சு வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓம உறுப்பு மறைந்து வந்துச்சுன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு ஓமை அணி என்று பெயர். அடுத்தது ஒரு ஒன்வேர்ட் பாருங்கள். ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர்கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில் என்று எழுத்தாளர் வே. ராமசாமி மழையும் புயலும் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். இதில் 2 கொஸ்டின் கேட்கலாம். அந்த நூல் பேர் என்ன? மழையும் புயலும். அந்த எழுத்தாளர் யார்? வே. ராமசாமி. ஆனால் ஊர்கூடி செக்குத்தள்ள முடியுமா என்று கேட்குற அந்த பழமொழியை சொன்னவர் யார்? வே. ராமசாமி. இது 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சங்கப்புலவர். இலக்கணத்தில் இது உண்டே. தொல்காப்பியர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுதல் போல கேட்கணு போலும் சொல்லியாங்கு அமையும் என்றும் எழுதும் திறத்தை குறிப்பிடுகின்றார். இதில் செய்யுளியல் இருக்குது 192 யார்? தொல்காப்பியர். ஞாயிறு இல்லாத பொருட்களை உணர்வுடைய கற்பனை செய்வது ஒன்று எடுத்து காட்டியிருக்கிறார். நெக்ஸ்ட்டு ஒரு கதையை ரீட் பண்ணுறேன். சோலையில் புகுவேன் மரங்கள் குப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதைப்பார் அந்த அரசுக்கு இது உண்டா என்னும் அரசு கண்ணீர்ப்படும் யான் விழுதின்றி வானுர ஓங்கி நிற்கிறேன் என் மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் என்னும் வேம்பின் நிழல் நலன் செய்யும் என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும் அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றுமுற்றும் பார்ப்பேன் மன அமைதி ஏதும் எங்கள் கால தமிழ் தென்றல் திருவிக்க கல்யாண சுந்தரனார் இப்படி எழுதி. இதில் ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். தமிழ் தென்றல் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் தென்றல் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட்டு தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திரு குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரவமும் முல்லையும் நறுமணம் கமலும் கோல மாயில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டி செக்கும் இத்தகைய மலையினின்று விரைந்து வழித்திறங்கும் வெள்ளருவி வட்டச்சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவிளைகளோடு பாலவி போர் பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சிக் கொள்ளாவும் என்று சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை. தமிழ் இது யாருன்னா சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளைன்னு அவர். சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? தமிழ் இன்பம் என்னும் நூலில் எழுதியுள்ளார். சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை தமிழ் இன்பம் என்ற நூலில் எழுதியிருக்கிறார். நெக்ஸ்ட்டு இணையத்தமிழன். இதற்காக சொல்லையோ கருத்தையை திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய வரதராசனார் தம் நாட்டுப்பற்றும் என்னும் கட்டுரை தொகுப்பில் எப்படி குறிப்பிட்டிருக்கான் பாருங்கள். சொற்களை அளவாக பயன்படுத்தணுமா, உரைநடையை அழகு செய்ய யார்? சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய முன்வந்தது யாருன்னா வரதராசனார். நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பில் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும், அரிசி காய்கனி முதலியவே வேண்டும், உடை வீடு முதலியவே வேண்டும், காசும் காகித நோட்டும் வேண்டும், இன்னும் பல வேண்டும், இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். நெக்ஸ்ட்டு இணையத்தமிழில் வரங்க. படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும், உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படு மெய்மே. முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படு மெய்மே. நெக்ஸ்ட்டு சொல்முரண் கலப்பில்லாத பொய். எதிரினே இதை ரீட் பண்ணிடுவோம். இதில் ஒன் வேர்ட் இருக்குது. இந்த உலகத்தில் இதுக்கு முரண்படு மெய்மை இதுக்கு எடுத்துக்காட்டு. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? இது முரண்படு மெய்மை. முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள். கலப்பில்லாத பொய் இதை சொல்முரண், கலப்பில்லாத பொய்யை சொல்முரண் என்கின்றோம். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை எதிரும் புதிரும்னாலும் எதிரினை இசைவு என்கிறோம். இன்னொன்று ஒரு முக்கியமானது,
குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம். கேடு கெட்ட அந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம்? தோழர்களை சிந்தியுங்கள் என்று தோழர் ஜீவானந்தம் எழுதியிருப்பது நல்ல எடுத்து. தோழர்களை சிந்தியுங்கள் என்று சொன்னவர் யாரு? தோழர் ஜீவானந்தம். தோழர்களை சிந்தியுங்கள் சொன்னவர் ஜீவானந்தம். இது ஒரு ஒன்வேர்டு. நெக்ஸ்ட்டு, பெரியார் ஈவேரா. அவர் பெரியார் ஈவேரா. பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கித் திணறாத நன்மை உண்டா, எதை கண்டு அவர் திகைத்தார், எந்த பிராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது. எனவேதான் பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன். பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா. பெரியாரை பற்றி யார் சொல்கிறாங்கன்னா அறிஞர் அண்ணா அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியா தான் என்னுடைய மோட்சம். இந்தியா தான் என்னுடைய மோட்சம். இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை. இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் இளவனத்தின் அந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி எனும் தமிழ் கவிஞர் தம் நாட்டை, இதில் பாரதி எனும் தமிழ் கவிஞர் நாட்டை உயர்த்தி கூறுகிறார். இந்த லெசனில் இதில் ஒன்வேர்டு கேட்க சான்ஸ்னால் இவ்வளோ தான். இந்த பாக்ஸில் அப்புறம் பார்ப்போம். எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிநலங்கள் என்னும் கட்டுரையின் சிறக்கும். இங்கே எப்படி கொடுத்துருக்குன்னா, எழில் முதல்வன் எழுதியது எந்த நூல்? புதிய உரைநடை நூல். உரையாடல் வடிவமாக கொடுத்துருக்காங்க. அந்த எழில் முதல்வன் அவருக்கு ராமலிங்கம் அல்லது எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியராக பணியை தொடர்ந்திருக்காரு. குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, அந்த பாரதிதாஸ் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர். மரபு கவிதை, புதுக்கவிதை படைப்பதிலும் வல்லவர். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். மொத்தம் இவர் 3 நூல்கள் எழுதியிருக்கார். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய், புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். புதிய உரைநடை என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டால் எழில் முதல்வன். இந்த புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். 3 நூல்கள் அவர் எழுதியிருக்கு. இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கும் காணி, யாதுமாகி நின்றாய். இதுலேருந்து கொஷின் இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். முன் தோன்றிய மூத்த குடின்னு ஒன்று இருக்கா, அதையும் ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா அந்த 3 லைனை கொடுத்துட்டு அது எந்த இதில் செயல் இருக்குன்னு கேட்டுறக்கூடாது. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்த தோன்றும். இது சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதையில் இருக்குது. அந்த சிறுமலை இப்போ எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம். சிறுமலை எங்கே இருக்குது? திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, கற்பவை கச்சப்பின்ல ஒரு பாக்ஸில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இது என்ன தொடர்? இடம்பெற்றுள்ள நயம், இதில் உவமை. இப்படி ஒவ்வொரு லெசனில் இப்படி தான் டிஎன்பிசியில் கொஷின் கேட்பாங்க. நம்ம படிக்க ஐயோ இது இவ்வளோ ரீட் பண்ண இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு மட்டும் நமக்கு நினச்சிடக்கூடாது. 1 டைம் 2 டைம் நமக்கு ரீட் பண்ணால் அதுக்கப்புறம் நமக்கே படிக்க ஆர்வம் வந்துடும். ஓகே, தேங்க்யூ.